நம சிவாய. அன்பான தெய்வமகளின் வணக்கம் எல்லோருக்கும். என்ன இன்னைக்கு தெய்வமகள் கையில் நிறைய துளசி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அழகான வெள்ளிக்கிழமை நாளுங்க. வைகுண்ட ஏகாதசி எம்பெருமானுக்கு எம் கையால் துளசி வாங்கிட்டு வந்து இது நம்ம கையார கட்டி பகவானுக்கு சமர்ப்பணிக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயம் இருக்கே. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? நம்ம கையார கட்டினதுங்க. எத்தனோ ஜென்ம கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இந்த மானிட பிறவி நமக்கு கிடைக்கும். அந்த மானிட பிறவியில் பகவானுக்கு நாம் பண்ணக்கூடிய இந்த சேவையெல்லாம் நாம் பண்ணணும் இல்லை. நம்ம கையார துளசி கட்டி பகவானுக்கு போடுவது என்பது என்ன ஒரு அற்புதமான விஷயம் இல்லைங்களா? அழகாக நான் பகவானுக்கு போடலாம், என் பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று. என்ன கோடி ஜென்ம புண்ணியம் இல்லைங்களா? நாம் இந்த மானிட பிறவியை நாம் இந்த பிறப்பை நாம் வீணாக்கலாமா? இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நாமளும் இருக்கணும்ல இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையிலாவது ஒரு துளியாவது நாம் இறைவன் மனசில் இடம் பிடிக்கணும் இல்லைங்களா? அந்த வரிசையில் நம்ம எம்பெருமானுக்கு அற்புதமான இந்த மானிட பிறவியில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மானிடர்களுக்கு பெருமான வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு நமக்கு பகவான் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆலயத்தில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும் இல்லைங்களா? அப்புறம் நாம் இவ்வளோ பாக்கியசாலி இல்லைங்களா? கண்டிப்பாக பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் துளசி வாங்கி உங்கள் கையார கட்டி கொண்டுட்டு போங்க. நேரம் இல்லையா? வாங்கி துளசி வாங்கி சமர்ப்பணம் பண்ணுங்க பகவானுக்கு, சரிங்களா? அது மட்டுமா, மகாலட்சுமி அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன இல்லைங்களா? லக்ஷ்மி நாராயண என்று நாமத்தை சொல்லி துளசியை சமர்ப்பணம் பண்ணி பெருமானுக்கு பிறகு யாருக்காவது 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் அந்த நேரத்தில் அன்னதானம் பண்ண முடியலையா? அந்த ரோட்டில் எத்தனோ வாயில்லா ஜீவன் இருக்கும். ஆடு, மாடு, நாய், பூனை எத்தனை இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பிட்டோமே இல்லைங்களா? அதுவும் பகவானுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா தான் இருக்கும். மனிதர்களுக்கு வாய் இருக்க கேட்டு சாப்பிட்ருவாங்க. அம்மா கொடுங்க, பசிக்குது எனக்கு கொடுங்க அனிட்டு. ஆனால் இந்த வாயில ஜீவனுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுப்பா? நம்ம தான் கொடுக்கணும். கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இந்த மானிட பிறவியே நமக்கு பகவான் கடிச்சிருக்கோம். என்ன பாக்கியம் செஞ்சுடாமல்ல இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வழிபாடெல்லாம் பண்ணுங்க, தர்மத்தை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நம்ம கையார வாங்க துளசி. இதோ எம்பெருமானுக்கு நான் இன்று சமர்ப்பிக்க போகிறேன். பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மி நாராயண கோவிந்தா கோவிந்தா, ஹரி கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா, பெருமானே நாராயணா கோவிந்தா 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 கோவிந்தா. லக்ஷ்மி நாராயணன் தானே சொல்கிறாங்க. அப்பன்னா லக்ஷ்மி நாராயணரே போற்றி போற்றி இல்லைங்களா? துளசியுடன் நம் தாமரையும் சேர்க்கும்போது அந்த நம்மளுடைய பக்தியானது, நம்முடைய வழிபாடானது பூர்த்தியாகும். லக்ஷ்மி நாராயணரே போற்றி போற்றி. நாம் என்ன பாகியம் செஞ்சேமா? இந்த மானிட பிறவியில் மனிதர்களாய் பிறந்து இறைவனுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை பகவான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கோடி ஜென்ம புண்ணியம் வந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? பகவானே லக்ஷ்மி நாராயணரே போற்றி போற்றி. சிவன் குழந்தையாக இருந்தாலும் என் அப்பன் பெருமானை நேசிக்கக்கூடிய அன்பு மகளாக நானும் இந்த உலகத்தில் வள வந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் தானே சொல்கிறாங்க. இறைவன் ஒன்று தான், ஆனால் அவதாரங்கள் பல. எல்லா தெய்வத்தையும் நாம் அந்த அவதாரங்களை நாம் மதிக்கணும் இல்லைங்களா? பெருமானே நாராயணா, அழகான இந்த வைகுண்ட ஏகாதசி நல்ல எல்லாரும் நல்லபடியாக இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, சரிங்களா? அது வாயிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வாயில்லா ஜீவன்களாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அந்த தர்மம் ஒன்றே உங்களை காக்கும், வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா? வாய்ப்பு இருந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே பகவானை நீங்கள் கும்பிட்டுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த நாளில், இந்த அழகான வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுக்கு என்ன நேரத்தில் முடியுதோ கண்டிப்பாக போய் பகவானை எம்பெருமானை லக்ஷ்மி நாராயணரை பார்த்துட்டு வாங்க. சொர்க்கவாசல் வழியை நாமளும் வரணும் இல்லை? பகவானே அழகான இந்த நல்லால அன்பான தெய்வமகளின் வாழ்த்துக்கள். பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா, ஹரி கோவிந்தா, சத்யநாராயண கோவிந்தா, லக்ஷ்மி நாராயண கோவிந்தா, பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அன்பான தெய்வமகளின் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும், ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். என்னால் முடிஞ்ச சிவ தொண்டாக இந்த உலகத்தில் 4 பேருக்கு நல்ல செய்யக்கூடிய
அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் நிறைய எனக்கு கொடுக்கணும். ஒரு நல்லதுக்காக நான் வாழுவேன். நேர்மையோட, நீதியோட, பக்தியோட, தர்மத்தை கடைப்பிடிச்சி பகவானே மீண்டும் ஒருமுறை எல்லாருக்கிடைய மனமார்ந்த அழகான அன்பான வைகுண்ட ஏகாதசி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி பகவான். ஓம் நம சிவாய. லக்ஷ்மி நாராயணரே போற்றி போற்றி. என் பெருமானுக்கு துளசி மாலை இதோ என் கையார கட்டுனதுங்க. எவ்வளோ அழகு என் பெருமானுக்கு இல்லைங்களா? அழகாக நம்ம போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.